பாருங்க, யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பெரிய படை வந்தாலும் தனியா நிக்கிறாரு. யாரை பார்த்து என்ன செய்யல? ஓடல. என்ன பிடிக்கணுமா பிடிச்சுக்கோ, என்ன அடிக்கணுமா அடிச்சுக்கோ. ஏனென்றால் என்னோட நம்பிக்கை யார் மேல இருக்கு? தேவன் மேல இருக்கு. உன்னால என் சரீரத்தை தான் அழிக்க முடியும், ஆனால் இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்க வல்லவருக்கு தான் நான் பயப்படுவேன்னு சொல்லிட்டு அவர் தைரியமாக சிங்கத்தை போல நின்றார். நம்முடைய இந்த விசுவாச ஓட்டத்தில் கூட நாம் தைரியமாக இருக்கணும். நம்மளுடைய ஃபெய்த்தை we have to protect our faith. எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எத்தனை பேர் தைரியமாக அந்த ஃபெய்த்தில் நிற்பேன்னு உறுதியாக இருக்கீங்க? இல்லை பிடிச்சி ஏய் என்ன கிறிஸ்துவனா, இங்கெல்லாம் சுவிசேஷன்லாம் அறிவிக்கக்கூடாது அப்படின்னா ஓகேயா நன்றி அப்படின்னு ஓடுறீங்களா? உன் கிறிஸ்துவ அடையாளத்தை மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைன்னா கிறிஸ்துவ அடையாளத்தை காண்பிக்க